இதெல்லாம் ஒரு பணமா? நான் நினைச்சா லட்சம் கோடிகள் இப்ப இங்க வரும். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவர். எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். ஐயா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி? நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து இட்லி கேக்குற? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. இந்த ஊர் என்ன விலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறுனா இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா 10? எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? திருப்பதி உண்டியல் போய் சேர்ந்தாயோ, கஞ்சன் கையில் சிக்கிக் கொண்டா. ஐயா 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 ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு 1 வாரம் ஆகுதுயா. ஐயோ போச்சே போச்சே. சிக்குவனா? சம்பள காசு ரொம்ப தேங்க்ஸ். 800 பத்தாதுண்ணே, ஒரு 200 சேர்த்து கொடுங்கண்ணே. கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுண்ணே. ஏங்க, 4 ரூபா உழைக்கிற எனக்கு 500, 4 நிமிஷம் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு 800 பத்தாதானே? ஓ அப்படியா விஷயம்? அது அதெல்லாம் அம்பி, இந்த உலகத்தில் உழைப்பை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நிச்சயமாவது வேணும். என்ன மயிரா? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. நீ சின்ன பையரா, உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ கடைசி உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை கீழே தள்ளியே வச்சிருப்பானோ. ஒரு கிழமை உருப்ப விட மாட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி உழைக்க கற்றுக்க. நீ சொல்றது கரெக்டு தானே. உன்ன மாதிரி பொய் பித்தலாட்டெலாம் எனக்கு வர மாட்டேங்குது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இல்ல பசிக்குது வேற. சரி வா, இப்படி வந்து குந்து. உனக்கு செத்த சோறு வாங்கி வச்சிருக்கேன். மாச கடைசியானா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வா. இது என்ன இது? இந்தா என் பையனுக்காக பிரியாணி வாங்கி வச்சேன், நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அப்புறம்க்கா எப்படி போகுது? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுப்பீங்க? இப்பெல்லாம் மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2500 ரூபா வருமா? எது? ஒரு நாளைக்கு ஒரு 2500 ரூபா வருமா? 2500? ஒரு நாளைக்கு 2500னா ஒரு மாசத்துக்கு 60,000மா? ஏமா நீ வரியா? போக போக தெரியும். இல்லக்கா பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மாச சம்பளம் வாங்கினா இப்படித்தான் தெரியணும் போல. ஆஹா, போட்டாங்க சம்பளத்தை. என்ன இவன் கால் பண்றான்? எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. சம்பளம் ஏன்னு அடுத்த நிமிஷம் போனை போட்டு கை மாத்த கொடு, கால் மாத்த கொடு, கவட்டம் மாத்த கொடுன்னு வெரைட்டியா காசு சேர்க்கிறாங்க. கொய்யால எவனுக்குமே காசு தர மாட்டேன்டா. மாப்பிள அப்பதாவுக்கு ஆபரேஷன்டா, ஒரு 2000 வந்து அனுப்பிச்சு விடுறா. 2000 ரூபாய்க்கு எவன்டா அவனுக்கு ஆபரேஷன் பண்றேன்? சும்மா சொன்னாண்டா, ஒரு 1000 வந்து அனுப்பிச்சு விடுறா. ஐயே, அக்கௌண்ட்ல 100 ரூபா இருக்குது. இப்ப 900 செலவழிச்சு. சரி ஓகேடா. மாப்பிள 900 ரெடி பண்ணிட்டேன், அந்த 100 அந்த அனுப்பிச்சு விடுறா. ஐயே, 90 ரூபா செலவழிச்சு 10 ரூபாடா இருக்கு. சரி ஓகேடா, நான் வேற ஆள்கிட்ட பாத்துக்கிறேன். 90 ரெடி பண்ணிட்டேன்டா, அந்த 10 ரூபா அந்த அனுப்பிச்சு விடுறா. ஐயே, இப்ப 5 ரூபா செலவழிச்சு 5 ரூபா அக்கௌண்ட்ல இருக்குது. பரவாயில்லடா, அந்த 5 ரூபா அனுப்பிச்சுடுவா. இந்த என்ன உடனே அனுப்பிச்சு விடுறேன்? என்ன கால் பண்றேன்? 5 ரூபா அனுப்பலாம் பார்த்தா நட்டு முடிச்சு வச்சு 19 ரூபாய்க்கு 1 GB போட்டு. என்ன அது? ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு
ஐய என்கிட்ட 17 ரூபா தான் மாப்பிள்ள இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுக்க கூடாது. ஒன்ட்டே 17 ரூபா தான் இருக்கா? சரி ஓகேடா, ஏடிஎம் போயிட்டு 5 ரூபா எடுத்துட்டு உன் கையில கொடுத்துரு, எங்கேயும் போயிடாத நில்லு. யாரா அவன்? அட்டப்போ போடலாம் பார்த்தா எல்லா சைடும் அணை கட்டுறேன். கேக்குடா முடியுமா? முடியாது. சரவணா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குமா? எதுல கேக்குற? பைப்புக்குள்ள வீடியோ வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபைனான்ஸ் டைட்டா இருக்கு. வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லற கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. இதை விட கொடுமை என்னடா இருக்க முடியும்? என்னடா சம்பளம் போட்டாச்சு. ஆமாப்பா. அப்புறம் இன்னைக்கு கொண்டாடிட வேண்டியதான். பக்கெட் பிரியாணி. பக்கெட் பிரியாணி, பெப்பர் சிக்கன், கிரில், ஒரு ஃபுல் கிரில் வாங்குமாடா. கிறிஸ்பி ஃப்ரைடு, இந்த பாப்கார்ன் சிக்கன் வாங்க. பாப்கார்ன் சிக்கன் வாங்குறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சரி, ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா டீ குடிப்போம். டீயா? இந்த வெயில டீயா? ஏன் நாங்க டீ குடிக்காம வாழ மாட்டோமா? செத்து போயிருவோம். நாங்க டீங்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிக்கிறது. காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், நைட் குடிக்கிறது ஒரு டைம் இருக்கு. டீ 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 டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன், பாப்பலாம். ஏய், சம்பளம் வந்துருச்சுடி. சம்பளம் வந்துருச்சா? எங்க? ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. இல்லங்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. கடைக்கு போனா 2 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாங்க. அது காசு வேணும்ல? இப்பதான் சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதான் கார் லோனு, பைக் லோனு, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்கல்ல. உன்னை விட அவன் பாஸ்டா இருக்கிறான். அந்த பாயா இருக்கணும்டா. அப்ப பணம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு. ஒரு 10 ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு.